ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2000 ஒரு அமெரிக்கன் டிசாஸ்டர் ட்ராமாவாக வெளியான த பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஆண்ட்ரியா கெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷிங் போட்டு, அந்த ஃபிஷிங் போட்டு கிளாஸ்டர் துறைமுகத்துக்கு வந்து அப்படி சேருது. மீன் பிடிக்க போனவங்க அந்த போட்டில் பெருசாக அவங்களால மீனை பிடிக்க முடியல. அந்த ஃபிஷிங் போட்டுக்கு கேப்டனாக இருக்கிற நபர் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன் பில்லி டைன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். என்னப்பா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செலவழித்து இவ்வளோ உழைப்பை போட்டு கடலுக்கு போய் கடைசியாக பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மீனே கிடைக்கல, கைக்கும் வாய்க்குமே இந்த வருமானம் பத்தாத, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய மன வருத்தம். ஏன்னா கூட்டு போனவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்கணுமே, எல்லா விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதில் அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருந்தாலும், இங்கே பாரு, அடுத்து நம்ம போக போகிறது தான் லாஸ்ட் சீசன். அதுக்கப்புறம் போக முடியாது. அந்த சீசனில் நம்ம டெஃபினட்டாக போகிறோம். எவ்வளவு தூரம் உயிரை பணைய வச்சாது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். கண்டிப்பாக மீன்களை அள்ளி குவிச்சிட்டு வரோம் வரும்போது அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் கொண்ட டீமை கரெக்டாக செட் பண்ணுறாப்புல. முதல்ல இதில் ஒரு சில பேர்த்துக்கு வர்றதுக்கு ஒரு தயக்கம். இல்லைங்க, நான் வேணா அடுத்த விட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன், இதான் லாஸ்ட் சீசன், அப்புறம் நான் அடுத்த விட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன், வாங்க வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆளை சேர்த்துட்டு கடைசியாக கிளம்பி போகிறாங்க. இவங்க வழக்கமாகவே நார்த் அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கிராண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் மீன் பிடிக்கிறது வழக்கம். அதுவே ரொம்ப தூரம் உள்ளே போகணும். ஆனால் அங்கே பிடிக்கிறது தான் வழக்கம். கடைசி தடவை போயிட்டு மீன் இல்லாமல் வந்தாங்க பார்த்தீங்களா, அதுவுமே இதே கிராண்ட் பேங்க்ஸில் போய் ட்ரை பண்ணது தான். இந்த வட்டமோ போன வட்டம் எப்படி இருந்ததோ அதே அளவில் தான் இப்பையும் நிலைமைகள் அங்கே இருக்குது. மீன் பெருசாக இவங்களுக்கு சிக்கலை. இப்போ நம்ம கேப்டன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, போன வட்டம் இப்படி வந்து தான் ஒன்றும் இல்லாமல் வெறும் சில்லற காசோட ஊர் போய் சேர்ந்தோம். இந்த வட்டம்லாம் அப்படி பண்ண முடியாது, நம்ம இன்னும் உள்ளே போயாது, நம்ம கண்டிப்பாக மீனை பிடிச்சே தீர்றோம். அதுலேயும் அந்த ஃப்ளமிஷ் கேப் ட்ரை பண்ணுவோம், சொன்னால் கேளுங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம். ஏன்னா அது இங்கே இருந்து இன்னும் ஆழ்கடல் பகுதிக்கு உள்ளே போகணும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திருப்பி வரதுக்குள்ளே டங்கு வந்து போகும். அந்த மாதிரி ஒரு இடம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகணும். ஆனால் அங்கே மீன்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பில்லி டைனுடைய நம்பிக்கை. சரி, ஓகேங்க, வந்தாச்சு, உழைப்பை போட்டாச்சு, போங்க பார்த்துருவோம் அப்படின்னு எல்லாம் ஒரு கோ ஹெட் சொல்லி கடைசியாக அந்த ஃப்ளமிஷ் கேப்புக்கு போயிடுறாங்க. போனால் மீன் அம்புட்டு மீன் ஒன்று தண்டி இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, எல்லாம் சந்தோஷம் போனவங்க அத்தனை பேர்த்துக்கும் சரிங்க பிடிச்சி அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி மீன்கள் எல்லாம் வாரி போட்டு ஃபுல்லாக நிரப்புறாங்க. அவ்வளவு மீன். ஆனால் அங்கே பிரச்சனை என்ன ஆகி போயிடுது அப்படின்னா, மீன்களை பதப்படுத்துறதுக்கு அந்த ஐஸ் பெட்டியில் போட்டு தானே வரிசைக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஒரு தடவை பிடிக்க போனாலே அவங்க வர்றதுக்கு மினிமம் ஒரு வாரம், 4-5 நாள், ஒரு வாரம் அந்த டைம் நெருக்கி ஆகிடும். அதுக்குள்ளே நல்லா ஐஸில் பேக் பண்ணி பக்காவாக கொண்டு வரல அப்படின்னா மீன் கெட்டு போகுமே. அதனால இவங்க அந்த ஐஸ் பெட்டியில் எல்லாம் ஒரு மிஷின் ஒன்று இருக்கும், ஃபுல்லாக ஐஸ் கட்டியே க்ரஷ் பண்ணி அப்படி கொடுக்கும். அதை எல்லாத்தையும் வச்சு மீனை ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஐஸ் க்ரஷிங் மிஷின் இருக்குது பாருங்க, அது ரிப்பேராக போயிடுது. இப்போ இவங்களுக்கு என்னங்க அது ஒர்க் ஆகலை அப்படின்னா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. என்னப்பா அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம மீன் எப்படி தான் வைக்கிறது, நம்ம பதப்படுத்துறது எப்படி, இப்போ ஒன்றுமே புரியலையே. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து கிளாஸ்டர்லேருந்து கிளம்பணும்ல, கிளாஸ்டருக்கு திருப்பி உடனே வண்டியை திருப்பி ஆகணும். ஏன்னா இப்போ கிளம்புனா தான் நம்ம ஓரளவாவது மேக்கப் பண்ணி மீன்களை ஓரளவுக்காவது கொண்டு போய் அங்கே விற்க முடியும். இல்லைன்னா நம்ம இவ்வளோ பெரிய உழைப்பை போட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தது மொத்தம் வீணாக போயிடும், கிளாஸ்டருக்கு வண்டியை விடுங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு மனதாக டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, அந்த போட்டில் ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்க போகுது. அதுலேயும் இந்த புயலுடைய மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் காஞ்சனாவுடைய ஆட்டமே ஹெவியாக இருக்கும். அந்த இடம் எங்கே அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ளமிஷ் கேப்பில் இருக்கீங்க இல்லையா, இங்கேருந்து கிளாஸ்டருக்கு ரிட்டர்ன் வர்ற பிளானில் தான் இருக்கீங்க. கரெக்டாக இதுக்கு மத்தியில் தான் அந்த புயலுடைய மையப்பகுதி விழுக போகுது. அதனால பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். இப்போ ஒன்று நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிங்கன்னா மீன் ஃபுல்லாக காலியாக போயிடும், அவ்வளோதான். ஆனால் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அந்த புயலை தாண்டி வரணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போனதுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை பார்த்துடலாம். நீங்கள் தான் கால் எடுக்கணும், பார்த்துக்கோங்க. ஆனால் எங்ககிட்ட கேட்டால் நீங்கள் அங்கேயே இருக்கிறது தான் பெட்டர்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோவும் சரி மொத்த டீமும் சரி எல்லாரும் சேர்ந்து இல்லை பரவாயில்ல போகலாம், நம்ம வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா பிடிச்ச மீனுக்கு நம்ம பட்ட கஷ்டத்துக்கு லாபத்தை பெருசாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் வுல்ஃப்காங் பீட்டர்சனுடைய ஒரு படம். 2000 த பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்துடைய 8வது மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தின ஒரு படம் இந்த த பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம். இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு 4 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு 2004 ட்ராய் அப்படின்னு சொல்லி நம்ம பிராட் பிட்டை வச்சு வேற மாதிரி ஒரு எபிக் ஆக்ஷன் ஃபிலிமை கொடுத்துருப்பாரு. அவர் ட்ராயை வச்சே தெரியும் இந்த டைரக்டருடைய ஸ்டஃப் என்னன்னு. அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு கிரியேட்டர், நல்ல ஒரு
ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செம்மையாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தையுமே ட்ராய் எப்படிப்பட்ட படம்லாம், அது உலக பிரசித்தி பெற்ற படம். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அந்த படம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா தமிழ் டப்பிங்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த ட்ராய். அந்த ட்ராய்க்கு முந்தின படம் தான் தி பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம், அவர் கொடுத்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்பையும் நான் சொல்கிறேன், இந்த படம் ஒரு 65 இன்ச்சு 70 இன்ச்சு அந்த மாதிரி மினிமம் ஒரு 55 இன்ச்சு அந்த ஸ்க்ரீனில் ஹோம் தியேட்டர் செட்டப்பில் அந்த படத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் கடலுக்குள்ளே அவங்களோடய பிரயாணம் பண்ணிட்டு போன மாதிரி, அந்த புயலில் என்ன நடந்ததோ அதை நீங்கள் அப்படியே கண்கூட அனுபவித்த அளவுக்கு படத்தில் வேற மாதிரி சம்பவத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. இப்பையும் இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் இன்றைக்கி நினச்சா கூட இந்த ஸ்டாண்டர்டில் இந்த குவாலிட்டியில் இதே மாதிரி ஒரு படத்தை இப்போ நம்ம இந்தியாவில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் அது. அதை நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் இது. குறிப்பாக இந்த படம் 2 ஆஸ்காருக்கு வேறு நாமினேட் ஆச்சு, இருந்தும் ஆஸ்கார் கிடைக்கல. மற்றபடி நிறைய விருதுகளுக்கு நாமினேட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 28 நாமினேஷன் ஆகிருக்கு. 4 விருதுகளை வென்ற ஒரு படம் இது. என்கிட்ட கேட்டால் இந்த படத்துடைய டெக்னிக்கல் சைடு சும்மா புகுந்து விளையாண்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு புயலுக்குள்ளே ஒரு போட்டு கடந்து போகுது அப்படிங்கும்போது அந்த சம்பவம் எப்படி இருக்கும், அதை நம்ம ஒரு சில படங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு வேவ்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு ஹெவியாக அந்த போட்டு கடந்து போகணும். அதுவும் இது கப்பல் கிடையாது, ஒரு போட்டு தான், ஃபிஷிங் போட்டு தான். அப்போ இதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், என்னென்ன ரிஸ்க் எடுத்திருப்பாங்க அவங்கங்கிறதெல்லாம் நமக்கு யூகிக்க முடியுது இல்லையா. அதை ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுங்கிற அந்த மேஜிக் இருக்கு இல்லையா, சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க இந்த டீமை. அட்டகாசமான ஒரு படம் இது. குறிப்பாக அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், சிஜிஐ விஎஃப்எக்ஸ், இதையும் நீங்கள் மறந்துடவே விடாது. அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஏங்க இந்த அளவுக்கு பிசுறு இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பண்ணிடுவாங்களா விஎஃப்எக்ஸ் அப்படின்னு இன்னைக்கு டேட்டில் 26 வருஷம் கழித்து எனக்கு அந்த சந்தேகம் வருது, இப்போ பண்ண முடியுமான்னு. அந்த அளவுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு கண்ணு முன்னாடி அப்படியே லைவாக ஒரு சம்பவம் நடக்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை நம்மளை பண்ண வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி டு பி வெரி ஹானஸ்ட், ஒரு சில இடங்களில் லைட்டாக பிசிறு அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது லைட்டாக பிசிறு அடிக்குதுங்க இங்கெல்லாம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் படம் எடுக்கப்பட்டது 2000 அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போல்லாம் வெறும் 000 நோக்கியா ஃபோனை கையில் வச்சுட்டு சுற்றின காலம் அது. வேறு எந்த ஃபோனுமே கிடையாது. 3310 மாதிரி இல்லை 1100 மாதிரி ஃபோன் மட்டும்தான் அப்போ இருந்தது. இந்த ஸ்க்ரீனு, இந்த எந்த கழுத ஃபோனுமே, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு காலம் அது. அப்போ இப்படி ஒரு சிஜிஐ ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை வச்சு புகுந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னா டெக்னாலஜியில் அப்போயே ஹாலிவுட்காரங்க எந்த அளவுக்கு அஹடாக இருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மிரட்டி விட்டுருப்பாங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது 2. ஒன்று நம்ம ஜார்ஜ் க்ளூனி, அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாப்ல, அந்த பில்லி டைன் அப்படிங்கிற அந்த ஃபிஷிங் போட்டுடைய கேப்டனாக. அதே மாதிரி பாபி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம மார்க் வால்பர்க் பண்ணியிருப்பாப்ல. அந்த 2 பேரும் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்னா ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் வரலாம், அது நீங்கள் பாருங்கள் தெரியும். இந்த 5-6 கதாபாத்திரங்களும் எல்லாரும் அவங்களுக்கு என்ன தேவையோ ரொம்ப நீட்டாக தேவையான விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. உண்மையாக எமோஷனலாக ஒரு சில கனெக்டெல்லாம் கூட அந்த படத்தில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்க வேண்டாமோ, இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி போயிருக்கவே வேண்டாமோ, கொஞ்சம் கிறிஸ்பாக ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி அப்படி பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. உங்களுக்கும் அது தோணலாம். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இன்னைக்கு டேட்லையும் 26 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களை பிரமிக்க வைக்கும். அப்படி ஒரு படம் இது. உங்களுக்கு டிசாஸ்டர் ட்ராமாஸ் ஆகட்டும், இல்லை சர்வைவல் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. என்கிட்ட கேட்டால் இந்த படமே ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் காண்டனுங்கிறது எதுவுமே கிடையாது இந்த படத்தில். ஃபேமிலியோடு உட்காந்து டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏங்க டைம் வீணாக போச்சுங்க அப்படின்லாம் ஒரு ஃபீல் உங்களுக்கு வரவே வராது. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்துவாச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான் இது. இதெல்லாம் தாண்டி இது வெறும் படம் மட்டும் கிடையாது. 1991 உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க. இது அதுக்கப்புறம் ஒரு புக்காக ஒருத்தர் எழுதினாப்புல, செபாஸ்டியன் ஜங்கர் அப்படிங்கிற ஒரு நபர் புக்காக எழுதினார். அந்த புக்கை அதுலேயும் இருந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து தழுவி தான் இந்த படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காப்புல வுல்ஃப்கேங் பீட்டர்சன். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பார்க்கலாம். நல்ல ஹெட்செட்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த இம்பாக்ட் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 55 இன்ச் மினிமம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஹோம் தியேட்டர் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உள்ளே போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் அந்த ஷிப்பிங் போட்டுக்குள்ளே இருந்துட்டு வந்த ஃபீலை இந்த படம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.